வணக்கங்கண்ணு. இது சிங்கப்பூர் மண்ணு. புளிச்சு போச்சு, புளிச்சே போச்சு. என்றா கண்ணு, இட்லிக்கு மாவு அரைச்சு புளிச்சு போச்சா? நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறீங்களா? ஆடா அது இல்லை கருமத்தை. இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு ஊற்றி தின்னு தின்னு வாயோட சேர்த்து வாழ்க்கையும் புளிச்சு போச்சப்பா. அதுதான் ரொம்ப விசனமாக இருக்குது. அப்படி புளிச்சு போனவங்க வாய் திரும்ப இழிச்சு பேசணும்னா, புளியே ஊத்தாம புளி குழம்பும் இல்லாம கொஞ்சம் புளிச்சும் புளிக்காத மாதிரி நம்ம ஸ்டைல வைக்க போற மாங்காய் குழம்பு. வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ என்று என்றைக்கு நான் பேச மாட்டேன். ஆமாங்கண்ணு, இந்த மாதிரி தனியா தாளிச்சு ஊத்தி மாங்காய் குழம்பு வச்சு பாருங்க, அட்டகாசமா இருக்கு. கண்ணு மல்லி, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, கடலை பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் தேங்காயை போட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்து அரைச்சி தனியா வச்சுட்டு, மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி முக்கா பதத்தில் மாங்காய் வெந்ததும் அரைச்ச மசாலாவை ஊற்றி உப்பை போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலையை தனியாக தாளிச்சு ஊற்றி இறக்குனா மாங்காய் குழம்பு ரெடி.